ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குழம்பு, ஸ்நாக்ஸு, எவ்ரிதிங் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் மூடி வைங்க தயவு செஞ்சு. ஏன்னா மூடி போட்டு வைங்க. இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம வச்சோம்னா நமக்கே தெரியாமல் இந்த கரப்பான் பூச்சிகள் இரவில் நம்ம தூங்கிட்ட பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத போது என்ன பண்ணும், சைலண்ட்டாக இருக்கும்போது, வீடு சைலண்ட்டாக இருக்கும்போது கரப்பான் பூச்சிகள் வெளியே வந்து என்னென்னலாம் நம்ம மூடி வச்ச பாத்திரத்தையே கூட வந்து பார்ப்பாங்க. அந்த பாத்திரங்கள் திறந்திருந்ததுன்னா உணவை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மூடி இருந்ததுன்னா அப்படியே வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு நம்ம நடக்கிற தடமோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு வந்தாலே ஓடி போயிடுவாங்க அவங்க. நமக்கு என்ன தெரியும், கரப்பாம்பூச்சி வந்து சாப்பிட்டதே நமக்கு தெரியாது. நம்ம வச்ச பொருள் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் வந்து அது நாளடைவில் வந்து நமக்கு உடல் உபாதைகள் வரும். சம்மந்தம் இல்லாமல் உடல் உபாதைகள்லாம் நம்மளுக்கு வரும். மேக்சிமம் இந்த கரப்பாம்பூச்சிகளால் நம்ம ரொம்பவே பாதிக்கப்படுவோம். ஏதாவது ஃபுட் பாய்சன் வரும், இல்லைன்னா பேதி வரும், தலைவலி வரும், மயக்கம் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஸோ அது எதுக்கு வருதுன்றது நமக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி பூச்சிகள் வந்து இந்த மாதிரி நம்ம உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் நம்ம அதை கவனிக்காமல் சாதாரணமாக இருக்கிறதுனாலையும் அதனால தாங்க இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கு. கரப்பாம்பூச்சி நம்ம தடுக்கிறோமோ இல்லையோ, அது சாகுதோ இல்லையோ, அது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்ம உணவுகளை நல்லபடியாக மூடி வச்சு ஒழுங்காக நம்ம சாப்பிட்டோமானால் நம்ம உடம்ப நம்ம நல்லாவே பாதுகாக்கலாம், நல்லாவே வாழலாம், நல்லாவே இருக்கலாம். நன்றி.